ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓகே மீன் டெரர் பற்றி நான் நம்ம பசங்களோட இருந்த நினைச்சிங்களே எஸ்எஸ்கே பஸ் மட்டும் எப்படி ஏற பண்ணுறது அப்புறம் அந்த பஸ்ஸோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 280 வரைக்கும் ஏறுது. அதை பற்றி நான் இந்த வீடியோ எண்டிங்கில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் இருக்கிற பெல்லைக்கை நான் மேடிச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நம்ம டிஸ்கிரிப் டைம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதை பற்றி நம்ம டெலிவரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு வாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா விதமாக அதை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட வாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா மோருக்கான டெலிவரி டவுன்லோட் ஆகிரும். டெலிவரி டவுன்லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள்ள வந்தீங்கன்னா மோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அதோட கிளிக் பண்ணி திருட்டு வந்துடும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரியேட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா 20 MB புதுசாக ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மொபைல்லே செட்டச்சு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எஸ்எஸ்கே பஸ் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். அதை பற்றின ஒரு கிளிக் பண்ணி எஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. எஸ்டாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நியூ எஸ்எஸ்கே பஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அது ஒரு வாட்டை கிளிக் பண்ணி எஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்து எஸ்டாக் பண்ணிக்கோங்க. எஸ்டாக் ஆனதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா நியூ எஸ்எஸ்கே பஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் ஆட் ஆகிருக்கும். அது உள்ளது அது ஒரு வாட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் இருக்கும். அதோட கிளிக் பண்ணிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா மோடுக்கான ஃபைல் இருக்கும். அதை லாங்குவேஜ் பண்ணி காப்பியெல்லாம் கட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு 3 வாட்டை பேக் வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு மோடு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுவேன். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா அவங்க மொபைலில் பஸ்ஸுங்கள்ட்ட இருந்தால் சரி கேம்பில் வந்துடுங்க. கேம்பில் வந்ததுக்கப்புறம் மோடுக்குள்ளே போயிட்டு ஜெமினி கோச் பஸ் அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆக்கம் பார்த்துட்டு 2 கரேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ண எஸ்எஸ்கே பஸ் மோட் இருக்கும். அதை பற்றி யூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சைடு டெலிவரி அப்படிங்கிறத கொடுத்து டிவைஸ் கரையறி போயிட்டு அதில் 3 கோடை கொடுத்து டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா எஸ்எஸ்கே பஸ் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு வாட்டை கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண டெலிவரி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.